ஹாய் ஆல், வாங்க நல்லா ஹை ஃபைபரும் ப்ரோட்டீனுமான டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டான மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடியாக பாசுமதி ரைஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அதில் போட்டு நம்ம நல்லா அரிசியை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே மீன் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டனாக வரும். அண்ட் அதுக்குள்ளே தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது, ஒன்று பாதியுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பன்னீரை நல்லா க்யூபாக 1 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த மீன் மேக்கரை இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கு. அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் காரத்துக்காக சேர்த்துட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா இதை பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பன்னீரை சேர்க்கும் போது ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த கர்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்படி இருந்தாலுமே நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இது நல்லா ஒரு 5 to 10 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா நீளமாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் குழம்பு மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுருந்த அந்த மீன் மேக்கரை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகணும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இது நல்லா லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் ஆனியனை சேர்த்துட்டு நல்லா இதில் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும், நல்லா லேசாக லைட் ப்ரௌன் கலர் வந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அண்ட் நம்மளோட மீன் மேக்கருமே நல்லா சைடில் கொதிச்சு வருது. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துக்கலாம், பீன்ஸ், குடமிளகாய், கேரட் அண்ட் தென் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இறக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். அண்ட் தென் கடைசியாக இருக்கும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பன்னீருமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதையுமே செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் இப்போ வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸோடவே இந்த பன்னீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடியாக நம்ம வடித்து வச்சுருந்த பாசுமதி ரைஸை நல்லா ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எண்ணெயும் நல்லா ஆற வைக்கிறதுனால அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்திருக்கும். இப்போ இதை நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அரிசியோட பேட்டர் தான் சேர்த்துருந்தோம். தென் மீதி இருக்க ரைஸ் பேட்டரையும் சேர்த்துட்டு இதில் பெப்பர் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஹாபிமாஸோட க்ரீன் கலர் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது தான் நல்லா ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சால்ட்டை தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா யம்மியான டேஸ்டான ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் ஃப்ரைட் ரைஸ். அண்ட் அது கூடவே சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.